ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டு சின்ன ஒரு குட்டி கார்டனை காட்டுறேன். பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கொய்யா செடி இருக்குது. அதில் ஒரே ஒரு கொய்யாப்பழம் மட்டும் பிடிச்சிருக்குங்க. ஏற்கனவே ஒரு பழம் பறித்தேன். அது வீடியோ எடுக்கல, அது ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போ தான் சரி வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. 3 காய் பிடிச்சிருந்தது, 1 விழுந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஓரளவுக்கு பழுத்து இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அது பறிச்சுட்டு இப்போ பாருங்கள் என்ன செடி வச்சுருக்கிறேன்னா, இங்கே பக்கத்தில் தூதுவளை செடி முளைச்சிருக்கு. அப்புறம் அது விதையில பக்கத்துலேயும் போட்டு வச்சுருக்கேன், நல்லா முளைச்சிருக்கு. அப்புறம் பக்கத்துலேயே பப்பாளி செடி ஒன்று வந்திருக்கு, கருவேப்பிலை செடி வந்திருக்கு. கருவேப்பிலை நல்லாவே பெருசாகிருச்சுங்க. ஆனால் விலைக்கு கொடுக்கலான்னு பார்க்குறேன், விலை ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க. 4 செடி இருக்குது, நிறைய பிடிச்சிருக்கு. செங்காம தழை வேறு நல்லா மணமாக இருக்கும், தாளிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா படம் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இது தப்பி பொழைச்ச மரம். இது நான் நட்டு வைக்கல, தானாகவே இது முளைச்ச செடி, அதனால் விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா பழம் இவ்வளோ பெருசாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். இது கவர் பண்ணி வச்சுருந்தேன், ஏன்னா குருவிக கொத்தி வேஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா காய்க்கும்போது விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் இது கவர் பண்ணி வச்சேன். இது ஃபஸ்ட்டு பழம், சரி டேஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே கவர் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா நல்லாவே பழுத்துருச்சு. இது கலர் எப்படின்னு தெரியல, ஒயிட்டு கொய்யாவா இல்லை ரெட் கலரா என்னன்னு தெரியல. பறித்து கட் பண்ணி பார்ப்போம். ஈஸியாக வந்துருச்சுங்க. மேலே கொஞ்சம் கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்குது. இது எதனாலன்னு தெரியலைங்க. பார்க்கலாம், கட் பண்ணி பார்க்கலாம். இந்த நெட்டு போட்டு தான் கட்டி வச்சுருந்தேங்க. நான் அண்ணிலெலாம் நிறையா இருக்குது, அது கடிச்சு வச்சிடும், வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு. அப்புறம் இது பக்கத்துலேயே சுண்டைக்காய் செடி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் துவைக்கிற கல், ஆட்டுக்கல் எல்லாமே வச்சுருக்கேன், நான் யூஸ் பண்ணுறது எல்லாம். சுண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா இப்போ தான் பூவும் பிஞ்சுமா இருக்குது. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது முந்திரி செடின்ட்டு வச்சுருக்கு. இது ஆனால் பெருசாகும், எப்படி இது பக்கம் பக்கமாக இது வளரும்னு தெரியல. நல்லா தளன்னு அந்த மழைக்கு நல்லாமே வளர்ந்துருக்கு. பார்த்திங்கன்னா செடி அவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. கொய்யா செடி நல்லா பெருசாகிடுச்சுங்க சீக்கிரமாக. அப்புறம் வாழை கொஞ்சம் வச்சுருக்கேங்க, அது வாழை காயே வர்றதில்லை. பார்த்திங்களா கருவேப்பிலை நல்லாவே பெருசு இருக்காது, அவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. அப்புறம் மரம் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே. வாங்க இன்னொரு ஐட்டம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்பெஷல் ஐட்டம் எங்கள் வீட்டிலையே வச்சுருக்கேன். பார்த்திங்களா இதுதான் செங்காம்பு தழை. சூப்பராக இருக்குங்க, தாளிக்கும் போது அவ்வளோ மணமாக இருக்கும். சட்னியெல்லாம் அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்பெஷலுன்னு சொன்னேன், பரண்டை வச்சுருக்கேங்க. இது இப்போ தான் தளைஞ்சிருக்கு, ரொம்ப குட்டியாக இருந்ததுங்க, ரொம்ப நாளாச்சு வச்சு. ஆனால் இது சரியாக தளைய மாட்டேங்குது. இதுக்கு உரம் போடணும் போல், என்ன உரம் போடுறதுன்னு தெரியல. நான் தண்ணி ஊற்றுவேன் அப்பப்போ, வேறு இந்த காய்கறி வேஸ்ட் எல்லாமே போடுவேன். அதுக்கு மேலே எதுவும் உரம் போட்டதில்லை. சூப்பராக இருக்குங்க சட்னி அரைச்சா. 2 டைம் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்க்கலாம் வீடியோவில். பழத்தை கழுவிட்டேன், இப்போ கட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க, ரெட் கலர் தான். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.